Hello everyone, welcome to NEET in 30 days challenge. Number இருக்குது daily challenge day number 6ல. So day number 6 என்னைக்குனா 10ஆம் தேதி. ஓகேவா? ஸோ 10ஆம் தேதிங்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா பயாலஜி வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி படிக்க போறீங்க. நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன். ஓகேவா? ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். நேற்று வந்து மோஷன் இன் 1D அப்லோட் பண்ண மாதிரி இன்றைக்கி மோஷன் இன் 2D அப்லோட் பண்ணிடுவேன். அதை பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் நோமன்க்ளேச்சர். ஓகேவா? நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கொடுக்குறது ப்ராப்பராக இருக்கா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 150 லைக்ஸாவது இருக்கணும் மினிமம். அடுத்து பார்த்தீங்கன்னா 50 கமெண்ட்ஸ் இருக்கணும். சரிங்களா? இந்த வீடியோவில் ரெண்டுமே ரீச் ஆகலை. ஓகே சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 250 பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறப்ப லைக் பண்ணிட்டு போகிறதுல ஒன்றும் டைம் வேஸ்ட் ஆகிடாது. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை சேலஞ்சை முடிக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டார்கெட் நான் கொடுக்க முடியும். அதுவும் யாருமே பண்ணுறது இல்லை. சப்போஸ் இதே வந்து 3 தடவை கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கப்புறமேல நான் இந்த சீரீஸை நிப்பாட்டிடுவேன். நான் அதுக்கப்புறமேலே சேலஞ்ச் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன படிக்க தோணுதோ நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் ஒன் ஷாட் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து புரியுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் கமெண்ட்டே பண்ணல அப்படின்னு சொன்னால் என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தயவுசெய்து எதுனாலும் கமெண்ட் பண்ணி சொன்னால் தான் எங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நீங்கள் லைக்கும் கமெண்ட் பண்ணால் தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். நான் அதுக்கேற்ற மாதிரி கண்டினியூ பண்ணுவேன், இல்லைன்னா விட்டுருவேன். சரிங்களா? ஸோ இப்போ கூட பார்த்தோன்னா மணி வந்து ஆல்மோஸ்ட் என்னவா இருக்குது, லைவை கிளாஸில் முடிச்சுட்டு இப்போ பாரு 1:32 டைமு. சரிங்களா? 1:32க்கு உட்காந்து உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு மேலே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அப்லோட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு எனக்கு லேட் ஆகுது. அப்புறம் டெய்லி இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து எதிர்பார்க்குறது கூட நீங்கள் பண்ணலைன்னா இது யூஸ்ஃபுல்லே இல்லைன்னு சொன்னேன், நான் இந்த சீரீஸை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகேவா? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒழுங்காக படிங்க, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் ஷேர் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.